இங்கே பாருங்க, தடி எடுத்தவனெல்லாம் தண்டக்காரன் ஆயிட முடியாது. ஏன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ரியல் எஸ்டேட்டுக்கு தேவை மெயின் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த வந்து காமிச்சிட்டு ரெண்டாவது போய் கடைசியில் கமிஷனுக்கு வரதால ஒரு வேலையே கிடையாது. இதில் எவ்வளோ வேலை செய்யணும் தெரியுமா? இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் ஒரு ஏக்கர் ஒன்று முடித்தோம். எங்கே தெரியுங்களா? குடிமங்கலத்துலேருந்து நேராக தாராவூர் ரோடு இந்த வடக்க ஒரே கிலோமீட்டருங்க. 1 ஏக்கர் லேண்ட் வந்து கோயம்புத்தூர் பார்ட்டிக்கு வந்து நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம். அதாவது லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரோட்டு மேலே 1 ஏக்கர் கிழக்கு பார்த்த மாதிரி சூப்பரான லேண்டுங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான லேண்டு. வந்தோடனே அவங்களுக்கு வந்து பிடிச்சி போயிடுச்சுங்க. சரிங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் கட்டுறதாகட்டு, இல்லை வந்து ஒரு சின்ன லெவலில் ஏதாவது ஒரு ஃபார்மிங் பண்ணுறதாகட்டு, இல்லை கம்பெனி பர்பஸ் ஆகட்டு, இல்லை ஆட்டுப்பண்ணை ஓடுறக்காட்டு, இல்லை மாட்டுப்பண்ணை ஓடுறக்காட்டு, எல்லாத்துக்குமே அருமையான ஒரு லேண்டுங்க. இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. வாங்கி வச்சுட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு விற்கிறதுனாலும் சரி, லேண்ட் அருமையான லேண்ட் அவங்களுக்கு வந்துட்டு. இதுக்கு நம்ம என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம் தெரியுமா? அவங்களுக்கு வந்து லேண்டை காமிச்சது போக அந்த லேண்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த லேண்டு வாங்கினா என்ன யூசேஜுங்க, பின்னாடி எப்படிலாம் போகும், என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் சொல்லி லீகல் முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து பக்காவாக பார்த்துட்டு லீகல் ஒப்பீனியன் லாயர்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் கிரையத்துக்கே போனாங்க. அப்போ அந்த லீகலுக்கு பின்னாடி கொரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணி அது வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம செஞ்சு கொடுத்தோங்க. அதனால தான் சொல்கிறேன், தடி எடுத்தவன் போகிற தண்டக்காரன் ஆகி முடியுங்கிறது. சும்மா லேண்டை பார்த்தோன்னே காமிச்சு கடைசியில் வர்ற பேரில் ரியல் எஸ்டேட் கிடையாது. இதுக்கு இடையில இத்தனை வேலையும் செய்யணும். செஞ்சு முடிச்சிருக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக 1 ஏக்கர் முடிச்சிட்டேங்க.